ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சோசியல் மீடியா ஃபுல்லாக ஒரு பரபரப்பான சர்ச்சை என்னன்னு கேட்டிங்கன்னா, தந்தை பெரியார் அவர்களுடைய பேருக்கு பின்னாடி நாயக்கர் அப்படின்னு அவருடைய ஜாதி பேரை குறிப்பிட்டு வேணுமுன்னே போட்டிருக்காங்க. இது எங்க போட்டுருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. ஒன்றிய அரசாங்கம் நடத்த போற அந்த யூபிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சுயமரியாதை இயக்கத்தை தொடர்ந்து யார் அப்படின்னு கேட்டால ஒரு 4 ஆன்சர் கொடுத்தாங்க. அதுல தான் ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா அது பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் குறிப்பிட்டிருக்கு. ஸோ அதை எப்படி நாயக்கர் அவர் பின்னாடி ஜாதி பேரை குறிப்பிடுறது? அவர் வந்து பாத்தீங்கன்னா தான் வாழ்நாள் முழுவதும் ஜாதி எதிர்த்து போன ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட அவருடைய பேருக்கு பின்னாடி நாயக்கர் குறிப்பிட்டு வேணுமுன்னே தன்னுடைய வன்மத்தை அதை காட்டுறாங்க ஒன்றிய அரசு. அதாவது பெரியார் அவர்களை களங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் இப்படி செயல்படுறாங்க. இதை வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சி சார்பாக நிறைய பேர் தன்னுடைய கண்டன பதிவு தெரிவிச்சாங்க. அதுல தமிழை வச்சுக்கிறதுடைய கொள்கை பொறுப்பு செயலர் ராஜ்மோகன் அவர்களும் ஒரு 2 பக்கம் அறிக்கை விட்டுருந்தாரு கண்டன பதிவு. ஏன்னா தமிழை வச்சுக்கிறதுடைய கொள்கை தலைவராக பெரியாரா வச்சிருக்காங்கல்ல, ஸோ அதனால சொல்லி ஆகணும். அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சார். ஸோ இப்போ இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள் விவாத மேடைகள் எல்லாம் நடக்கும்ல, அவங்க தெரியும்ல. அது ஒன்றிய அரசை எதிர்த்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அந்த ஒரு விவாத மேடை நிகழ்ச்சி தான் நியூஸ் 18 சேனல் நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தேவக சார்பாக ராஜ்மோகன் அவர்களும் டிஎம்கே சார்பாக இந்திரகுமாரா அப்படிங்கிற அவருக்கு கலந்துக்கிட்டாரு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் பேசும்போது தான், அதாவது பெரியார் அவர்கள் பேருக்கு முன்னாடி இப்படி நாயக்கர்னு போட்டாங்கன்னு சொல்லி இவரு ராஜ்மோகன் அவரும் தன்னுடைய அறிக்கையிலே வெளியிட்டு இருந்தார்ல, கண்டன பதிவு தெரிவிச்சிருந்தார்ல. ஸோ அதனால இப்போ டிஎம்கே சைட்லேருந்து ஆப்போசிட் பண்ணி நீங்க இவ்வளவுக்குள்ள கண்டன பதிவு தெரிவிக்கீங்களா, ஆனா உங்களுடைய கட்சி சார்பாக, அதாவது வக்பு அந்த திருத்த சட்டத்துக்கு எதிராக தமிழை வச்சுக்கிறது சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டாங்கல்ல, ரிட் மனு தாக்கல் செய்யறாங்கல்ல கோர்ட்ல. அதுலயே பெரியார் அப்படிங்கிற முன்னாடி ஈவே ராமசாமி நாயக்கர் தான் குறிப்பிட்டிருக்கு. அப்புறம் நீங்க என்ன பெரிய நன்னூலா வந்து பாத்தீங்கன்னா இது கண்டனம் தெரிவிக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட சார்பாக அந்த கொத்திரி பேர் ரவீந்திரகுமார் அப்படிங்கிறத வச்சுட்டாரு. ஓகேவா, சரி. அதுக்கு ராஜ்மோகன் அவர்கள் அந்த இடத்துலயே அதை நான் சரியா கவனிக்கல, சரி ஓகே அப்படியே இருந்தா அதுக்கு திரும்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி நான் வருத்தம் தெரிவிக்கிறோம், நாங்க அதை வந்து நாங்க எடுத்துக்கிறேன், நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. அதுதான் அவருடைய ஒரு பெருந்தன்மை, உண்மையான மனசு, உண்மையான நிலைமையை வந்து பார்த்தா தப்பு பண்ணியிருந்தா ஓகே, அது தப்பா இல்லையாங்கிறது ரெண்டாவது நான் தனியா ஒரு இது விவாதிக்கிறேன். ஓகேவா, சரியா, சரி. அதை வந்து சொல்லிட்டாரு. உடனே அங்க ஆப்போசிட்ல அந்த இந்திரகுமார் அவர் பெரிய இது மாதிரி நாளைக்கே அதுக்கு கண்டன அறிக்கை வரணும், ஏதோ இவர் சொன்னதை செய்யற மாதிரி இவர் சொல்லிட்டு இவர் ஆர்டர் போட்டாரு, உடனே இங்க செஞ்சிருவாங்க, உடனே கண்டன அறிக்கை வரணுமா, சரிப்பா. உடனே திருப்பி அதுக்கு ராஜ்மோகன் ஒரு பறி கொடுத்தாரு. அதாவது இதுக்கு நீங்க திருப்பி கேட்கீங்களே இவ்வளவுக்குள்ள யோக்கியமா. இதுக்கு முன்னாடி எங்கும் ராமசாமி நாயக்கன் சொல்லி ஒரு திரைப்படம் எடுத்தாங்க, அந்த விழாவில் அந்த பக்கத்து ஸ்டேட்ல. அதுல மு.க. ஸ்டாலின் அவர் கலந்துகிட்டார். அதாவது எங்கும் ராமசாமி நாயக்கர்னு இவ்வளவு பெரிய இடத்துல போட்டு அதுல போய் அவர் கலந்துகிட்டார்ல, அந்த மேடையில பேசினார்ல, அது ஏன் கலந்துகிட்டாரு அவரு? ஏன் அதுக்கு என்னைக்காவது ஒரு மன்னிப்பு தெரிவிச்சாரா, கண்டன பதிவு தெரிவிச்சாரா? இன்னும் கேட்டா அந்த ஆதாரம் அப்படின்னு தூக்கி காமிச்சார். உடனே அந்த இந்திரகுமார் உட்காந்துக்கிட்டு பதில் பேச முடியாம டைம் அவுட்னு யாரு நடுவர் அங்க இருக்கிறவங்க பார்த்து கண்ணை கட்டுறாரு. அதாவது ஆளுங்கட்சி இந்த ஊடகங்கள் இதெல்லாம் இப்ப எந்த அளவுக்கு அதாவது அவங்க எவ்வளவுக்குள்ள ஆதிக்கம் செலுத்தாங்க நீங்க பார்க்கணும். அப்ப இதெல்லாம் கண்துடைப்புக்காக நடத்தப்படுது எல்லா விஷயங்களும். அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஊடகத்தை தளபதி விஜய் சந்திக்காம இருக்காருல்ல, அது எவ்வளவுக்குள்ள உத்தமம் நீங்க பார்க்கணும். அதாவது எப்பவுமே டைம் அவுட்டுங்கிறது யார் சொல்லணும்? ஒரு விவாதம் நடக்குன்னா நடுவராக இருக்கவர் தான் அந்த டைம் அவுட் சொல்லணும். ஆனா அங்க கலந்துக்கிற ஒருத்தர் டிஎம்கே சார்பாக கலந்துக்கிற இந்திரகுமார்ங்கிறவரே அவரால் பேச முடியல. நறுக்குன்னு கேள்வியா ராஜ்மோகன் கேட்டார். அதாவது சரிப்பா நாங்க வருத்தம் தெரிவிக்கிறோம், நாங்க சொன்னதை சரியா என்னன்னு பார்த்துட்டு நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன் வருத்தம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பதிலுக்கு இவர் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. அதாவது நீங்க இவ்வளவுக்குள்ள கேட்கீங்களா, உங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே எங்கும் ராமசாமி நாயக்கர்னு ஒரு ஃபங்க்ஷன்ல அவர் கலந்துக்கிட்டு பேசுறாரு, அது எப்படி? அப்ப அதுக்கு அவர் மன்னிப்பு தெரிவிச்சாரா? மன்னிப்பு தெரிவிக்கணும்ல, வருத்தம் தெரிவிக்கணும்ல, ஏன் கலந்துக்கிட்டாரு அதை பத்தி சொல்ல முடியுமா உங்களால அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடியாம உடனே டைம் அவுட் அந்த ஆளு நடுவருக்கு சை கட்டுறாரு. நடுவர் உடனே இல்ல உங்க டைம் முடிய போகுதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த இதுலயே சாதாரணமா ஒரு விவாதம் நடக்கிற அந்த இதுல கூட எப்படி அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறாங்க நீங்க தான் பார்க்கணும். ஸோ அப்போ இது எல்லாமே இந்த பத்திரிகை ஊடகங்கள் இது மேல இருக்கிற ஒரு நம்பகத்தன்மை குறைதா இல்லையா? ஸோ அதான் நான் இங்க பேச நினைக்கிறேன். ஒரு விவாத மேடை எந்த மாதிரி போகணும், எந்த திசையில போகணும், அது கொண்டு போய் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அந்த ஆளுங்கட்சியோட ஆளுங்க உட்கார்ந்துருக்கு, அவங்க பேசுறதுதான். அப்ப நடுவரெல்லாம் ஒரு சைடு சார்பாக தானே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ உண்மையான அந்த விவாத மேடையுமே தெரியலையே. ஸோ அப்போ பார்க்குற மக்கள் நீங்க தான் உண்மையை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பத்திரிகை ஊடகங்கள்லாம் இந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் அந்த பத்திரிகையோட மதிக்கல, அது ஒன்றும் இப்போ ரெஸ்பெக்டே கொடுக்கல. ஏன்னா இவங்க அப்படிதான் உட்காந்து வேணும்னே வந்துக்கிட்டு இங்கே என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்பாங்க நமக்கு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை டென்ஷன் ஆக்குறதுக்கு, ஸோ அவங்க வாயை பிடிக்கிறதுக்கு, ஏதாவது தோல் பண்ணிட்டு ஏதாவது கிடைக்காதா அப்படின்ட்டு அவங்க வந்து கிளற பார்ப்பாங்க. அதே இது இங்கே ஆளுங்கட்சியோட முதலமைச்சரே இருந்தாலும் அவர்கிட்ட போயிட்டு என்ன கேள்வி கேட்பாங்க உங்களுக்கே தெரியும். கிளைமேட் எப்படி இருக்கு சார், அடுத்த நீங்க வருவீங்களா சார் அப்படி கேட்பாங்க. அவ்வளவுதான் உண்மை. ஸோ அதனாலதான் இந்த ஊடகங்கள் நிருபர்களுக்கு தக்க ஒரு பதிலை கொடுத்தவர்னு கேட்டீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நீங்கெல்லாம் தூஞ்சு திப்பிட்டு போனாரு, சரியா? அது நியாயமா இல்லையான்னு தெரியல, ஆனால் கரெக்டா பதிலை கொடுத்தான்னு சொல்லலாம். ஸோ அதனாலதான் இப்ப தளபதி விஜய் அவர்களும்
கண்டிப்பான முறையில் இவங்க நியாயமான கேள்வி கேட்க மாட்டாங்க. இவங்க வந்து இங்கே அவ்வளோ ஆளுங்கட்சிக்கு சாதகமாக எப்படியாவது விஜய் அவரில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னா அவருடைய வாயை கிளறி ஒரு ட்ரோல் மீட்டிங் தான் காத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனாலே தான் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரெஸ் மீட் வைக்க மாட்டேங்காருன்னு கதறிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு விவாதம் மாதிரி நடக்கும்போது, இப்படி ஊடகங்கள் இருக்கும்போது இதில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாலும் விளங்கி தான் போயிடும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. ஸோ ஆனால் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பேரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த எல்லா சேனலுமே அப்படி தான் இருக்காங்க, எல்லா ஊடகங்களும் எல்லா நிருபங்களும் அப்படி இருக்காங்க. நம்ம அப்படியே ஊடகத்தையும் சொல்லிட முடியாது ஒட்டுமொத்தமாக. சரி, அதுவும் கொடுப்பாரு. ஒரு நாள் வந்து தளபதி விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் அறிவிச்சு வேற லெவலில் பயிரி கொடுப்பாரு. சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு இந்த விஷயத்தில் இப்போ பெரியார் அவர்களுக்கு பின்னாடி ராமசாமி நாயக்கர்னு போட்டதை இவ்வளோக்குள்ள சர்ச்சையாக்கி இவ்வளோக்குள்ள எல்லாருமே எடுத்தது கண்ணன் தெரிவிக்கிற இவங்க எல்லாருக்கும் நான் ஒன்று தெளிவாக வைக்கிறேன். அதாவது பெரியார் அவர்கள் இந்த ஜாதிக்கு எதிராக போனாரு, நிறைய நல்ல விஷயங்களுக்காக போனாங்கிறத ஒத்துக்கிறேன். அதே மாதிரி பெரியார் அவர்கள் இந்த கடவுள் மறுப்பு கொள்கைக்கு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சில வேலைகளை பண்ணியிருக்காரு. அதை கேட்டிங்கன்னா அந்த சாமி சிலைகளை பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சிருக்காருல்ல. அதாவது சிலைய அது வந்து கல், அதை சாமின்னு கும்புற, நீ அறிவு இருக்கா முட்டாப்பையா அப்படின்னு சொல்லி அதை கல்லுன்னு சொல்லி விமர்சித்தவர் தான் பெரியார் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட பெரியார் அவர்களுக்கு நீங்கள் சிலை வச்சு அவருக்கு மாலை மறை செய்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? இதை இந்த இடத்துல கேட்கணும்னு நான் நினச்சேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களால் முழுவதுமாக பிடிக்காது. என்னென்ன காரணம் கேட்டிங்கன்னா, பெரியார் அவர்களால் சில நல்ல நல்ல விஷயங்கள் இந்த விதவைகளுக்கு அந்த இதெல்லாம் எல்லாருமே போட்டிருக்காங்க. பெரியார் அவர்களும் முன்னாடி நின்று போராடிருக்காரு, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் பெரியார் அவர்கள் அதே மாதிரி கடவுள் மறுப்பு கொள்கைங்கிறத ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தி தமிழ் மொழியும் தமிழனையும் காட்டுமிராண்டு மொழி, தமிழ் மொழி ஒரு மலத்துக்கு சமம்னு சொல்லி கேவலமாக விமர்சிக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை தந்தை பெரியாரும் தமிழ்நாட்டை தூக்கி பிடிக்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுக்கு கொள்கை தலைவரை பெரியார் தான் வச்சுருக்காங்க, நீங்கள் ஏன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேசுகிறீங்களே அப்படின்ட்டு. அதாவது நாம தளபதி விஜயாவை தான் ஆதரிக்கிறோம். ஸோ தளபதி விஜயாவில் அரசியலுக்காக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் ஆதரிக்கன்னு சொல்லலை. அது தளபதி விஜயாவுடைய ஒரு நிலைப்பாடு. இப்போ ஒருத்தர்கிட்ட நம்மளுக்கு அவர் செய்கிற எல்லா விஷயமும் நம்மளுக்கு பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா யாரையும் நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா 100% கரெக்டாக யாருமே இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம தளபதி விஜயாவுடைய அரசியலை நான் ஆதரிக்கிறேன். அவரால் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும், அவரால் மட்டும் தான் இங்கே இருக்கிற திராவிட கட்சியில் அகற்ற முடியும் நான் நம்புகிறேன். அதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான். அதுக்காக அவர் பண்ணுற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து அப்படியே ஏற்றுக்கிற ஆள் நான் கிடையாது. ஸோ எனக்கு பெரியார் மேலேயும் விமர்சனம் உண்டு. பெரியார் அவர்களை இப்போ நாயக்கர் சொல்லி அவருடைய ஜாதி பேரை பின்னாடி போட்டாங்க, இவர் ராமசாமி நாயக்கர் அப்படின்னு எப்படி படலாம் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ அப்போ அவர் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் தானே அந்த கடவுள் மறுப்பு கொள்கை இருக்குல்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கல்லை கும்பிட்ற சொல்லி கல்லை போட்டு உடச்சிருக்காரு, பிள்ளையார் சிலையெல்லாம் போட்டு உடச்சிருக்காரு, சிலை வடிவத்தை எதிர்த்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு ஏன் நீங்கள் சிலையை வடித்து அவருக்கு மாலை மரியாதை பண்ணுறீங்க? அது எப்படி சாத்தியமாகும்? பெரியாருடைய எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே எடுத்துப்போம்னா அப்போ அந்த சிலை வைக்கிறது, அவருக்கு மாலை மரியாதை பண்ணுறது அதுவும் கல் தானே. ஸோ அப்படி மாலையெல்லாம் போடக்கூடாதுல்ல. ஸோ அதெல்லாம் கரெக்டு. நான் கேட்கல சரியா தவறா? ஏன்னா இந்த சர்ச்சை வரப்போ தான் இதை பற்றி பேசுகிறேன். அதாவது அவர் பேருக்கு முன்னாடி எப்படி நீங்கள் ஜாதி பேர் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அவருக்கு ஏன் செலவு வச்சு அவருக்கு ஏன் மாலை மரியாதை பண்ணுறீங்க அப்படின்னு யாருமே கேட்க மாட்டேங்காங்க. அதுதான் ஏன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பேச நினைக்கிறேன். அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த முல்லை நகரில் வந்து பார்த்தீங்கன்னா தீ பிடிச்சி நிறைய வீடுகள் சேதம், நிறைய பேர் காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு வாலண்டரியாக போயிட்டு அதாவது உதவிகள், அதாவது அந்த அவங்களுக்கு வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் நிவாரண உதவிகளை வழங்கியிருக்காங்க தமிழை வெற்றிக்கலத்தை சேர்ந்த தோழர்களும் தோழிகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தங்காலம் முடிஞ்சதா தானாக வந்து முன் வந்து உதவுன அந்த இளைஞர்கள் மேலே, அந்த இளைஞர்களின் அதாவது நண்பர்கள் இந்த இளைஞர்கள் மேலே பார்த்தீங்கன்னா காவல்துறை கடுமையான ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. அதில் ஒரு பெண் மீது வந்து பார்த்தீங்கன்னா காலால் எட்டி மீச்சிருக்காங்க, ஒருத்தர் ஆடையில் பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க கதறி அழுகுறாங்க. என்னடா இது நம்ம கேட்கும் போது என்னங்க இது? அதாவது ஒரு ஆபத்தில் உதவுறது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மனிதாபிமானமான ஒரு செயல். எதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறத சேர்ந்த இளைஞர்களும் இளைஞர்களும் அதை வந்து ஆர்வமாக முன்னிறுத்தி கொண்டு வந்து செய்யும் போது அவங்களுக்கு அந்த கிரெடிட் பேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையே இப்படி இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கறது எந்த ஒரு நியாயம்? இதை பார்க்கும்போது காவல்துறை மேலே உள்ள ஒரு நன்மதிப்பு குறையதா இல்லையா? அப்போ காவல்துறைங்கிறவங்க பொதுவானவங்களா இருக்கணும், மக்களுக்கானவங்களா இருக்கணும். அவங்க வந்து தவறான விஷயத்தை பண்ணலையே, தவறாக பண்ணக்கூடிய தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் இங்கே நடக்குது. அவங்க மேலே தான் இந்த மாதிரி தாக்குதலை காவல்துறை நடத்திருச்சுன்னா அதை நம்ம வந்து வரவேற்கலாம், ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சாப்பாடு நிவாரண உதவியில் வழங்குறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். இங்கே எத்தனை கட்சிகள், ஆணுங்கட்சி எதிர்கட்சி எவ்வளோ பேர் அதுக்கு முன்வர தயாராக இருந்தாங்களா? அப்போ ஒருத்தவங்க இப்படிக்குள்ள முன் வராங்கன்னா அதை பாராட்டி, இன்னைக்கு பாராட்ட கூட வேண்டாம், அதை பெருமையாகவும் சொல்ல வேண்டாம், அதையும் தடுத்து அவங்களையே அந்த மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பு அவங்க மேலே செலுத்துறீங்கன்னு தான் கேட்குறோம். ஸோ இதை வன்மையாக கணிக்கிறதுக்கு இதை பற்றி நிறைய ஊடகங்கள் இதை பற்றி பேசவே இல்லை. ஸோ இதை பற்றி ஏன் பேச மாட்டேங்க? அதாவது ஊடகங்கள் இப்போ இந்த மாதிரி விவாத மேடைகளே நீங்கள் வந்து பார்த்தீங்க, அங்கே விவாதம் கலந்துக்கிறவரே நடுவருக்கு ஆர்டர் போடுறாரு, டைம் அவுட்டுன்னு. அப்போ அதை கேட்டு அவங்க செயல்படுறாங்கன்னா இந்த ஊடகங்கள்லாம் இப்படி தான் இருக்குது. ஸோ ஏன்னா அதில் போயிட்டு இப்போ தமிழை வச்சுக்கிறத சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா உதவி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிரும், அவங்களுக்கு கிரெடிட் ஆயிரும், ஒரு நன்மதிப்பு கிடைச்சிட்டு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் வந்தீங்க அனுமதி வாங்கிட்டீங்கன்னா அப்படி இப்படின்னு.
அங்கே என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தனும். நாட்டில் எவ்வளோ குச்சம் அங்கெல்லாம் போயிட்டு எவனையா பிடிச்சி நெஞ்சில் அப்படிலாம் இருக்காது. ஆனால் அங்கே உதவி பண்ணுறவங்க மேலே, அது பெண்கள் மேலே இது எவ்வளோக்குள்ள வன்மையான செயல். இதை கண்டித்து தமிழை வெற்றி கழகத்தின இதை விடக்கூடாது. இதை எதிர்த்து வலிமையான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டன போராட்டத்தை நீங்கள் அறப்போராட்டம் நடத்தணும். அது எப்படி ஒரு பெண்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கையை வைக்கிறது? ஸோ இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதுக்காக தமிழை வெற்றிக்கழக தலைவர் தளபதி விஜயபால் தன்னுடைய கண்டன அறிக்கையை இதை பதிவிடணும்னு நான் கேட்குறேன். ஏன்னா தமிழை வெற்றிக்கழகத்துடைய தோழர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் இப்படி வந்து தாக்குதல் நடத்துகிறது ரொம்பவே பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு இது. இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. இதை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை தளபதி விஜயபால் வந்து வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதை பார்த்துருக்க நீங்கள் உங்களுக்கு என்ன வந்து இன்னைக்கு நம்ம பேசுகிற வீடியோக்கள் ஏதாவது மாற்று கருத்துக்கள், இது சரி இது தவிர எதாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.